நம்ம திருச்சியில இருக்கோம். திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கும். ஸோ இங்க வந்து பழங்குடி சோலை இருக்கு. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இங்க பழங்குடி சோலை இருக்கு. பழங்குடி சோலை பக்கத்துல வந்து நம்ம அண்ணன் கடை வச்சிருக்காங்க. ஸோ டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம், பஜ்ஜி தருவாங்க அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ சட்னி சாம்பாரா ஊற்றி சாப்பிடுவோம். இவங்க வந்து மேல ஒரு பொடி போட்டு அதை கட் பண்ணி சைஸ் பண்ணி பொடி போட்டு தராங்க. ஸோ ஒரு பஜ்ஜி பாத்தீங்கன்னா 5 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இவங்களே வந்து தயாரித்து ஓனாக ஒரு பொடி போடுறாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பஜ்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காரமாக இருக்கு. இந்த பொடி வந்து இன்னும் டிஃப்ரெண்ட். ஏன்னா நார்மல் பொடி இல்லை, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டேஸ்ட்டு. காரமாக இருக்கு, கிறிஸ்பியாக இருக்கு. அவ்வளோ சூடாக இருக்கு. எனக்கு தான் காரமாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். அதனால மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மிளகா பஜ்ஜி காரமாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும். மிளகா பஜ்ஜி காரம் இல்லைன்னா அது மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ இந்த மிளகா பஜ்ஜி அவ்வளோ நல்லா இருக்கு. அதாவது ரொம்பவும் காரம் இல்லாம, காரமே இல்லாம நடுவில் ஒரு மிதமான காரமா இருக்கு. இந்த பொடிதான் வந்து காரத்தை இன்னும் ஏத்துது. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து திருச்சியில வந்தீங்கன்னா, திருச்சியில இருந்தீங்கன்னாவும் சரி, திருச்சி வந்தாலும் சரி, நம்ம கடையை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம அண்ணன்ட்ட எப்படி இந்த கடை பத்தி கேட்போம், எப்படி நம்ம கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்போம். நம்ம கடையை பத்தி அண்ணன் பேசுவோம். வாங்க. பஜ்ஜில வந்து போட்டிருக்கீங்களா? நீங்களே பண்றீங்களா? நாங்களே தயாரிக்கிறோம். நீங்களே தயாரிக்கிற பொடிங்களா? ஆமா. ஒரு பஜ்ஜி எவ்வளோண்ணே? ஒரு பஜ்ஜி 5 ரூபா, சம்சா 5 ரூபா, முட்டை போண்டா 15 ரூபா. ரேட் வந்து நார்மலா இருக்கு, ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல. ஆனா வந்து இப்போ ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு போறாங்க, ஒரு 10 பஜ்ஜி சாப்பிட்டு போனா பசி தீந்துரும் சொல்றாங்க. அது உண்மைங்களா? இப்பெல்லாம் கேக்குறீங்க, பசி தீரதான் செய்யும். சரி, உங்க கடைக்கு வரலாம், எதுக்காக வரலாம்? எங்க கடைக்கு வந்தா சாப்பிடதான் வருவாங்க. வெளிக்கடை நம்ம கடையில இருக்கு, அதாவது வெளிக்கடையில இல்லாத நம்ம கடையில இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. 20 வருஷத்துக்கிட்ட போட்டுட்டு இருக்கோம், அதுக்காக 20 வருஷமா போட்டு. 20 வருஷமா பண்றீங்க, சூப்பர்ண்ணா. அதுக்காக வருவாங்க. ஓகேண்ணா. ஃபுல் இதே தொழிலா பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாண்ணே. ஸோ இதே மாதிரி வந்து நீங்க பெரிய லெவல்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அடுத்த வாட்டி நான் வர்றப்போ நீங்க வந்து இன்னும் ஒரு பெரிய கடை சூப்பராக ஓபன் பண்ணிருக்கணும். அந்த ஒரு பெரிய கடை 10 கடையை ஓபன் பண்ணணும்னு எங்க சேனல் சார்பாக வாழ்த்திக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது பர்மிஷன் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து நீங்க மெம்மேல வரணும்னு எங்க சேனல் சார்பாக வாழ்த்திக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. இவங்களை எடுத்து ரொம்ப வந்து, ஏன்னா வந்து பெரிய பெரிய கடை எடுப்போம். ஸோ இவங்களை வந்து சின்ன ஒரு கடை ஒன்று ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ மிகப்பெரிய விஷயம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கடை ஒரு 10 கடையை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடைகள் நீங்க சப்போர்ட் பண்ணணும், அதுதான் நம்ம சேனலுக்கு ஆசை. ஏன்னா பெரிய கடை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றது ஒரு விஷயமே கிடையாது. சின்ன கடையை ப்ரொமோட் பண்ணி பெரிய கடையை ஆக்குறது தான் ஒரு பெரிய விஷயமே. நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா திருச்சி வரவங்க கண்டிப்பா நம்ம அண்ணன் கடையை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ திருச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா டூர் வருவீங்க. ஸோ திருச்சிக்கு வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கடைக்கு வந்து பாருங்க, வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டா என்ன கடை இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.